ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் எக் மக்ரூனி தான். அதுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 4 பூண்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை சாப் பண்ணி கருவேப்பிலை தாளிக்க வச்சுருக்கேன். ஒரு முட்டை. நான் சிக்கனை கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், ஜூஸியாக இருக்கும். ஒரு தக்காளியை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தாவை அவிச்சு வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டை ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் பிங்க் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் பிங்க் கலரில் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கும் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் சிக்கன் கிரேவியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த டைமில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி சிக்கன் எக் மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. நம்ம சிக்கனை கிரேவி டைப்பில் பண்ணி போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது, யம்மியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோ வரும். பாய்.